வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். நம்ம ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா மனோஜை வந்து எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வெறுப்பேற்றுற மாதிரி வேறு பசங்கள்கிட்டலாம் பேசுகிறாங்க. நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் மனோஜ் வந்து எல்லாத்தையுமே மனசுலேயே வச்சுட்டு எதுவுமே கேட்காம இருக்கிறாங்க. உடனே ரோஹிணியை வந்து என்ன நின்று நான் வந்து யார்கிட்டயோ பேசுகிறேன்னு உனக்கு தெரியும், நீ ஏன் யாருன்னே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நான் கேட்கறதுக்கு என்ன இருக்குது, நீ உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு போ அப்படி. அப்போ நான் யார் கூட பேசினாலும் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே வந்து நம்ம ரோஹிணி வந்து என்ன நீ இப்படிலாம் இருக்க, நான் உன்னை என்னமோ நினச்சேன், நீ எனக்காக கொஞ்சம் கூட எஃபர்ட்டே போட மாட்டேன் மனோஜ் அப்படின்னோடனே, இங்கே பாரு ரோஹிணி, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், உன் கூட பேசினா எங்கள் அம்மா என் கூட பேச மாட்டாங்க, நீ கூட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. உடனே நம்ம ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கோவமாயிடுறாங்க. கரெக்டாக அவங்க ரூம்லேருந்து வெளில வரும்போது நம்ம முத்து மீனாவையும் பார்த்துட்டு இன்னும் கோவமாயிடுறாங்க. இவங்களால தான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து ரோஹிணி கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்க, போயிட்டு எனக்கு சுடு தண்ணி வச்சுட்டு வா, எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வேறு சும்மா நம்மளை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஹிணி ரொம்ப கோவமாக கிளம்புறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீனா மேலே வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இதனாலனா வந்து நம்ம அருண் கிட்ட போயிட்டு மீனா பேசிகிட்டு இருந்ததுனால மீனா மேலே வந்து பார்த்திங்கன்னா முத்து எரிஞ்சு விழுறாங்க. என்னதான் வந்து நான் அப்போ நீ வந்து போயிட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன்னா அப்போ நான் உன் குடும்பத்துக்காக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா மீனா அப்படின்லாம் சொல்லிட்டு தேவையில்லாமல் அடிக்கடி சண்டையெல்லாம் வருது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆஹா, நம்ம தாயத்தை வாங்கி கட்டலான்னு பார்த்தா தாயத்தை கட்டாமலே இங்கே நிறையா நடக்குது, இப்படியே விட்டா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.